வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் சார்? எக்கனாமிக் சர்வே. எஸ், எக்கனாமிக் சர்வே 2025-26 இந்த டிஸ்கஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் சர்வே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, எக்கனாமிக் சர்வே பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நம்ம பட்ஜெட் பார்த்திங்களா, நான் பட்ஜெட் நடத்துறதுக்கு முன்னாடியே பட்ஜெட் பேசிக்ஸ் நான் நடத்தினேன் இல்லையா, அந்த மாதிரி சர்வே சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்வே பேசிக்ஸை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ அடுத்த ஒரு 5-6 வீடியோ பார்த்திங்கன்னா நான் சர்வேயில் இன்வால்வ் ஆகியிருக்கிற பேசிக் எக்கனாமிக் டேர்ம்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் சர்வே உடைய ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபி அதுக்கும் ஜிவிஏ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2015 இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுற மெத்தடில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஓல்டு மெத்தடுக்கும் புது மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் டாபிக் என்னென்னா, இந்த நியூ மெத்தடில் நம்ம ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிவிஏ பேசிக் ப்ரைஸஸ்னால் என்ன, அதை பற்றியும் நம்ம இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பட்ஜெட்டுக்கும் எக்கனாமிக் சர்வேக்கும் என்ன வித்தியாசம். பட்ஜெட்டுங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னா என்னன்ட்டுன்னு, இது ஒரு எஸ்டிமேட், முழுக்க ஒரு எஸ்டிமேட். கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும், அதை வச்சு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும், அதை வச்சு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட் தான் இந்த பட்ஜெட். பட்ஜெட் இஸ் அன் எஸ்டிமேட், ரைட்? அப்போ எக்கனாமிக் சர்வே சார், எக்கனாமிக் சர்வேங்கிறது அது ஒரு ரிப்போர்ட் கார்டு. அது ஒரு ரிப்போர்ட் கார்டு. அதாவது பட்ஜெட்டுங்கிறது எஸ்டிமேட், வர நிதியாண்டுக்கான ஒரு எஸ்டிமேட். 2026-27 2026-27ங்கிறது 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து 2027 மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு போகும். கரெக்டுங்களா? ஸோ இது வரப்போகிற நிதியாண்டு ஃப்யூச்சர், அதற்கு எவ்வளோ வருமானம் வருங்கிறதும், எக்கனாமிக் சர்வேங்கிறது முடிந்து போன நிதியாண்டு 2025-26ங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த நிதியாண்டுக்கான ஒரு ரிப்போர்ட், அதாவது நாட்டினுடைய நேஷ்னல் இன்கம் இந்த ஆண்டு எப்படி இருந்துச்சு, நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் இந்த ஆண்டு எப்படி இருந்தது, நாட்டினுடைய மானிட்டரி பாலிசிஸ் அது எப்படி இருந்தது, நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் எப்படி இருந்தது, அக்ரிகல்ச்சர் செக்டார்லாம் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி நம்ம எக்கனாமி ஸ்டாட்டிக் படிப்போம் இல்லையா, ஜிஎஸ்ல எக்கனாமி ஸ்டாட்டிக் பார்ப்போம்ல ஜிஎஸ்ல, அதெல்லாம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லையா, அதனுடைய நம்பர்ஸ், அதனுடைய ட்ரெண்டு, அதனுடைய நம்பர்ஸ், அதுதான் இந்த எக்கனாமிக் சர்வே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும். ரைட்? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம சர்வே சாப்டர்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேசிக்ஸ் பற்றி நம்ம நடத்திடலாம். அப்போ தான் எனக்கு சர்வே டீச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் டாபிக் போயிடலாம். அதாவது இந்த ஜிடிபிக்கும் இந்த ஜிவிஏக்கும் என்ன வித்தியாசம், இந்த ஜிடிபியில் என்ன மாற்றம் கொண்டு வந்தால் அந்த மாற்றம் என்ன, ஜிவிஏ யூஸ், அந்த மாற்றத்தில் ஜிவிஏயோட ரோல் என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். 2015க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிடிபி, நாட்டினுடைய வருமானம், நேஷ்னல் இன்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நேஷ்னல் இன்கம் நாட்டினுடைய வருமானம். ஸோ இந்த வருமானத்தை நம்ம 3 வகையாக கண்டுபிடிக்கலாங்க. ஒன்று இன்கம் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும்பாங்க, இன்னொன்று ப்ராடக்ட் மெத்தடும்பாங்க. இதில் இந்த ப்ராடக்ட் மெத்தட் தான் உலகம் ஃபுல்லாகவே ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணப்படுற மெத்தட் நாட்டினுடைய வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது 2015க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணினோம். 2015க்கு அப்புறமா மெத்தடை மாற்றியாச்சு. நம்ம இப்போ வேல்யூ ஆடட் மெத்தட், இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம்.
சரி, அப்போ 2015க்கு முன்னாடிக்கும் 2015க்கு அப்புறமுக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 5 சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. 2015க்கு நான் ஓல்டு மெத்தட்னு எழுதிட்டுமா, ஓல்டு மெத்தட்னு எழுதுகிறேன். ஓல்டு மெத்தட் வெர்சஸ் நியூ மெத்தட். சரிங்களா? இந்த ஓல்டுங்கிறது பிஃபோர் 2015, இது வந்து ஆஃப்டர் 2015 வச்சுக்கோங்க. 5 இம்பார்ட்டண்ட் சேஞ்ச் நடந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பேஸ் இயர். இந்த பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2015க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2004, 2005 இதுதான் பேஸ் இயராக இருந்தது. இந்த நியூ மெத்தடில் என்ன பண்ணினாங்கன்னா 2015க்கு அப்புறமா இந்த 2011, 12 மாற்றினாங்க. இப்போது 2025 சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. 25, 26 இப்போ ரீசெண்டாக 2025, 26 ஆக்சுவலி 26 தான் கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றங்கள் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022, 23 அப்படின்னு பேஸ் இயரை மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது 2015 கொண்டு வந்த மாற்றம், இது லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த மாற்றம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டேட்டா. இந்த ஜிடிபி கால்குலேஷன் எங்கேருந்து பண்ணுறாங்க? ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு 2 லட்சம் ஃபேக்ட்ரிஸ் உடைய அவுட்புட்டை வந்து இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு சர்வே கொடுக்குங்க. அதை தான் பேஸ் பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்ணாங்க. அது ப்ரெடாமினண்ட்டாக, அது மட்டுமே கிடையாது, ப்ரெடாமினண்ட்டாக அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாங்க. நியூ மெத்தடில் பார்த்தீங்கன்னா MCA 21 மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் 21st சென்ச்சுரி போர்ட்டல். இந்த போர்ட்டல் MCA 21 போர்ட்டல் சில மாற்றங்கள். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கம்பெனிஸ், ஒரு 5 லட்சம் கம்பெனிஸினுடைய அவுட்புட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த MCA 21 போர்ட்டலில் ஒரு 5 லட்சம் கம்பெனிஸினுடைய அவுட்புட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை தான் ப்ரிடாமினண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போது இந்த 2026 சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த பேஸ் இயரையும் மாற்றினாங்க. அதே மாதிரி சோர்ஸஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இந்த சோர்ஸும் இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க, இவாஹன் போர்ட்டல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க, பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க, ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் அதோடைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோலேயே போட்டிருக்கேன். நான் போன வீடியோலேயே இந்த பேஸ் இயர் ரிவிஷனுங்கிற டாப்பிக்கில் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட், இதுதான் கொஞ்சம் லேட்டஸ்ட். இது ஆஃப்டர் 2015, இது 2026 கொண்டு வந்த சில சேஞ்சஸ். மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜிடிபி அப்படின்னு நம்ம சொன்னாலே 2015க்கு முன்னாடி அது ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை மட்டும்தான் குறிச்சிச்சு. இப்போது ஜிடிபி அப்படின்னு நம்ம சொன்னாலே அது மார்க்கெட் ப்ரைஸை தான் குறிக்கிது. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? எல்லா டைமுமே உங்களுக்கு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 2 இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிக்கிட்டு தான் இருந்தது எப்பொழுதுமே. இப்போ என்னென்னா இந்த 2015 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாற்றம் கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இனிமேல் மார்க்கெட் ப்ரைஸை டார்கெட் பண்ணலாம். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஜிடிபி வளருது அப்படின்னாலே அது ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் வளருதுன்னு அர்த்தம். நீங்கள் 2015க்கு முன்னாடி நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்தா கூட அதில் வெறும் ஜிடிபின்னு இருந்துச்சுன்னா அது ஜிடிபி ஃபேக்டர் காஸ்ட் தான் குறிக்குது. 2015க்கு அப்புறமா திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் நம்ம ஜிடிபி வளருது இல்லை ஜிடிபி வந்து கம்மியாகுது, இது எல்லாமே நம்ம மார்க்கெட் ப்ரைஸை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 2015க்கு அப்புறமா நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ கொஸ்டின் பேப்பர்லேயோ வெறும் ஜிடிபிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸை தான் குறிக்குது. அதுக்கு முன்னாடி ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை குறிச்சிக்கிட்டு இருந்தது. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டு கால்குலேட் தி அவுட்புட். மெத்தட் டு கால்குலேட் அவுட்புட்
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட். இந்த ப்ராடக்ட் மெத்தடுங்கிறது நாட்டில் தயாரிக்கப்படுற ஒட்டுமொத்த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய ஒட்டுமொத்த வேல்யூ தான் ப்ராடக்ட் மெத்தட் உடைய டெஃபினேஷன். புதுசாக என்ன பண்ணுறோன்னா வேல்யூ ஆடட் மெத்தட்னு போயிருக்கோம். வேல்யூ ஆடட் மெத்தட் இது என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இந்த ஓல்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். அதுக்கு என்னங்க ஃபார்முலா? ஓல்டு மெத்தடில் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. இந்த நியூ மெத்தடில் பார்த்தீங்கன்னா GVA at basic prices plus இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு எழுதுறாங்கன்னா ப்ராடக்ட் டேக்ஸ்னு எழுத போகிறாங்க. ஏன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது ஒரு பொருளுக்கு மேலே போடுற டேக்ஸ் தானே. நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்றீங்க, அந்த தோசைங்கிறது ஒரு பொருள், அந்த பொருளுக்கு மேலே போடுற டேக்ஸ் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். பெட்ரோலுங்கிற பொருளுக்கு மேலே போடுறது தான் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த மாதிரி ஸோ அதை நம்ம ப்ராடக்ட் டேக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி சப்சிடிங்கிறதுமே ஒரு பொருள் மேலே தானே கொடுக்குறாங்க, உற்பத்தியான அந்த பொருள் மேலே தானே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம ப்ராடக்ட் சப்சிடின்னு எழுதிக்கலாம். இதுதான் நியூ மெத்தடுங்க. ஸோ இங்கே ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு இருந்தது, இங்கே GVA அட் பேசிக் ப்ரைஸ்னு மாறி இருக்கு. இந்த இன்டைரக்ட் டேக்ஸை நம்ம ப்ராடக்ட் டேக்ஸ்னு எழுதியிருக்கோம், இந்த சப்சிடியை நம்ம ப்ராடக்ட் சப்சிடின்னு எழுதியிருக்கோம். மற்றபடி கான்செப்ட் சேம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன மாற்றம் இருக்கா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த GVA இந்த வேல்யூ ஆடட் மெத்தட்னா என்ன, இங்கே ஏதோ பிபிங்கிறாங்களே பேசிக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன, அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கோதுமை 40 ரூபாய் ஒரு கிலோன்னு வச்சுக்கலாமே, இந்த ப்ரெட்டு 100 ரூபான்னு வச்சுப்போம், இந்த சாண்ட்விச் 150 ரூபான்னு வச்சுப்போம். நம்ம ஒரு அசம்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த 40 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டை முழுமையாக இந்த பேக்கரி வாங்குதுங்க, குணா பேக்கரி. இந்த குணா என்ன பண்ணுறாருன்னா 40 ரூபா மதிப்புள்ள கோதுமையை வாங்கி முழுக்க ப்ரெட்டு பண்ணுறாரு. இந்த ப்ரெட்டை முழுக்க சாண்ட்விச் கடைக்காரங்களுக்கு விற்கிறாங்க, அவங்க வந்து சாண்ட்விச் பண்ணிட்டுறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் இந்த சாண்ட்விச் தான் ஃபைனல் குட், இந்த சாண்ட்விச் தான் ஃபைனல் குட், ப்ரெட்டும் வீட்டுங்கிறது இன்டர்மீடியட் குட். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஜிடிபிங்கிறது என்னங்க? ஜிடிபிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நாட்டில் எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி ஆகலாம், ஃபைனல் குட். இப்போ இந்த கோதுமை தான் ப்ரெட்டாக மாறுது, இந்த ப்ரெட்டு தான் சாண்ட்விச்சாக மாறுது, அப்போ சாண்ட்விச் தான் ஃபைனல் குட், அதனுடைய விலை என்ன? 150 ரூபாய். இதுதான் ஜிடிபி. சரிங்களா? இப்போ GVA அப்படின்னா என்னங்க? GVAங்கிறது ஒரு இடத்துலையுமே மதிப்பு கூட்டல் வேல்யூ அடிஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை பிரித்து எழுதலாம். அதில் 40 ரூபா மதிப்புள்ள கோதுமையும் 60 ரூபா மதிப்புள்ள வேல்யூ அடிஷன், 60 ரூபாய்க்கான மதிப்பு தான் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு 50 ரூபா மதிப்புள்ள மதிப்பு கூட்டல். சரி, இங்கே 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, இது 40 ரூபாவுமே வேல்யூ அடிஷன் தான். ஏன்னா இந்த விவசாயி ஆரம்பத்திலிருந்து கடைசியாக அது விதையிலிருந்து ஒரு நெல் மணியாக மாறி அது கோதுமையாக மாறுற வரைக்குமே அந்த விவசாயி கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒட்டுமொத்த வேல்யூமே விவசாயி தான் வந்துட்டு இங்கே சேர்த்துருக்காரு. அப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே அந்த வேல்யூ அடிஷன் மட்டும் எவ்வளோன்னு பாருங்களேன். இங்கே 40 ரூபாய், இங்கே 60 ரூபாய், இங்கே 50 ரூபாய். இது எல்லாமே வேல்யூ அடிஷன் தானே. இது எல்லாமே இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நடக்கப்பட்ட வேல்யூ அடிஷன். இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் கிராஸ் வேல்யூ அடிஷன். கிராஸுங்கிறது என்னங்க? ஒட்டு மொத்தம், டோட்டல் வேல்யூ அடிஷன் எவ்வளோ வருது? 150 ரூபா வருது. இதாங்க வித்தியாசம் இந்த ஜிடிபிக்கும் GVAக்கும். இதுதான் வித்தியாசம். சார் ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே வருது, அப்புறம் இதுக்கு இந்த மெத்தட்லாம் மாறணும்? இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த கோதுமையுமே
பேக்கரிக்கு ப்ரெட்டாக மாறுதுங்கிறேன், ஒட்டுமொத்த ப்ரெட்டுமே சாண்ட்விச்சாக மாறுதுங்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கால்குலேட் பண்ணுறது ஈஸி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கோதுமையில் ஒரு பகுதி அந்த விவசாயி தன்னுடைய கன்சம்ஷனுக்கு வீட்டு தேவைகளுக்காக எடுத்துருக்கலாம் இல்லையா. இந்த பேக்கரி கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ப்ரெட்டில் கொஞ்சம் ப்ரெட்டை வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு பர்பஸ்க்காக எடுத்துருக்கலாம் இல்லையா. நமக்கு தெரியாதுல்ல. நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், ஒட்டுமொத்த கோதுமையுமே ப்ரெட்டாக மாறுது, ஒட்டுமொத்த ப்ரெட்டுமே சாண்ட்விச்சாக மாறுது இப்படின்னு நம்ம கற்பனை பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இந்த மாதிரி இருக்காது இல்லையா. அப்போது என்னென்னா நான் அசியூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃபைனல் குட், இன்டர்மீடியட் குட் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு. ஃபைனல் குட்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த பொருள் தயாரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா திருப்பி அது மார்க்கெட்டுக்குள்ளே வராது. அதை நான் வாங்கிட்டேன், இப்போ நான் ஹோட்டலில் போய் இட்லி வாங்கிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்டேன், இட்லி தான் ஃபைனல் குட். அந்த இட்லி தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு தேவைப்பட்டுச்சு, மாவு இன்டர்மீடியட் குட். இட்லி விலை 20 ரூபான்னு ஹோட்டலில் இருந்து வச்சாங்கன்னு வச்சுப்போமே, அந்த இட்லி விலை 20 ரூபாய்க்குள்ளே அந்த மாவு விலையும் இருக்கு இல்லையா. புரியுதுங்க இல்லையா உங்களுக்கு. இப்போ ஃபைனல் குட்ங்கிறது மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடணும், திருப்பிலாம் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது, ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் குட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மளிகை சாமான் கடையில் போயிட்டு மாவு பாக்கெட் வாங்குகிறேன். அந்த மாவு பாக்கெட் வாங்கி நான் வீட்டிலேயே தோசை ஊற்றி சாப்பிட்றேன்னா அந்த மாவு பாக்கெட் தான் ஃபைனல் குட். ஏன்னா அது மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு அது உருவம் மாறலாம், ஃப்ரீயாக விடுங்க. ஒருவேளை நான் அந்த மார்க்கெட்லேருந்து அந்த மாவு பாக்கெட்டை வாங்கி தோசை ஊற்றி திருப்பி நான் ரோட்டில் விற்றேன்னு வைங்களேன், அப்போ தோசை தான் ஃபைனல் குட், ரைட். ஃபைனல் குட்னா மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது கன்சியூம் பண்ணிட்டு படம், அது திருப்பி வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸுங்க, உங்களுக்கு நான் தெரியும்னு அசியூம் பண்ணி நான் அதை நடத்துகிறேன். நான் அதெல்லாமும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எக்கனாமிக் கிளாஸை தான் முழுக்க அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். எனிஹவ், ஒன்றும் அவ்வளோ கஷ்டமும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஜிடிபி கால்குலேஷன் மெத்தடில் என்னென்னா, ஒரு பொருள் முழுக்க அது ஃபைனல் குட்டா இல்லை அது இன்டர்மீடியட் குடாங்கிறத தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுப்போம். இவங்க ஒரு 1000 கிலோ டீ தயாரிக்கிறாங்கன்னு வைங்க, 1 கிலோ டீ பேக்கெட் 100 ரூபான்னு வைங்க. அப்படின்னா 1 லட்சம் மதிப்புள்ள டீ தூளை தயாரிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு டீ கடை எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் டீ போட்டு விற்றுருக்காங்கன்னு வைங்க. அது ஒரு கப்பும் 10 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டீ கப்பு டீ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்எஸ்ஓன்னு இருக்குங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்ன்ட்டுன்னு. அவங்க தான் ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடமா போயிட்டு, டீ ஃபேக்ட்ரி உங்களுடைய அவுட்புட் என்ன, 1 லட்ச ரூபாய், சூப்பர். டீ ஷாப் நீ எவ்வளோ தயாரிச்சிருக்கோம், ஃபைனல் குட் என்ன, டீ 10 லட்ச ரூபாய், சூப்பர். அப்போ இந்த 10 லட்ச ரூபாயும் இந்த 1 லட்ச ரூபாயும் நம்ம ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஜிடிபி என்னன்னு வரும், 11 லட்சம்னு வரும். ஆனால் அது கரெக்டாக என்ன, இது கரெக்ட் இல்லை. ஏன்னா இந்த 1 லட்ச ரூபா மதிப்புள்ள டீ தூள் இந்த டீ ஷாப் வாங்கியிருக்கலாம், அதை வாங்கி இந்த டீ பண்ணியிருக்கலாம் இல்லையா. அப்படின்னா 11 லட்சம் இல்லை நம்மளுடைய ஜிடிபி வெறும் 10 லட்சம் தான். ஏன்னா இந்த 10 லட்ச ரூபாய்ங்கிற டீக்குள்ளேயே இந்த டீ தூளும் இருக்கு இல்லையா. இப்படி இதுவும் பாசிபிள் தான். ஒருவேளை இந்த 1000 கிலோ டீ பவுடரில் ஒரு 500 கிலோ வந்துட்டு மக்கள் வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் டீ போட்டு சாப்பிட்றதுக்காக, மீதி 500 கிலோ தான் வந்துட்டு இந்த டீ கடை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. இதை மக்கள் வாங்கும் பொழுது இந்த டீ பவுடர் வந்து ஃபைனல் குடாக இருக்கும், இந்த டீ கடை வாங்கும்போது இந்த டீ பவுடருங்கிறது இன்டர்மீடியட் குடாக இருக்கும். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஜிடிபி வேல்யூ வேறு மாதிரி வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஜிடிபி கால்குலேஷனில் ஒரு பொருள் அது ஃபைனல் குடா இன்டர்மீடியட் குடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல சில ப்ராக்டிக்கல் கஷ்டங்கள் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த ஜிவிஏ ரொம்ப ஈஸிங்க. ஜிவிஏ என்ன சொல்லுது, இப்போ கோதுமை ஃபார்மர் விவசாயி, நீங்கள் இதில் எவ்வளவு மதிப்பு கூட்டியிருக்கீங்க சொல்லுங்கள். பேக்கரி நீங்கள் தனியாக எவ்வளோ மதிப்பு கூட்டியிருக்கீங்க. சாண்ட்விச் நீங்கள் தனியாக எவ்வளோ மதிப்பு கூட்டியிருக்கீங்க. இங்கே வந்து ஃபைனல் கூட இன்டர்மீடியட் கூட அதெல்லாம் தேவையே இல்லை. நான் இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், டீ ஃபேக்ட்ரி நீ அவுட்புட்லாம் சொல்லாத, நீ எவ்வளோ வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இந்த 1 லட்ச ரூபா மதிப்புள்ள டீ ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, டீ பவுடர் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, உங்கள் வேல்யூ என்ன. டீ ஷாப் நீங்கள் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள
டீ ட்ரிங்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் தனியாக அந்த டீ கடை தனியாக கூட்டின மதிப்புங்கிறது என்ன? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு டீ கப் நான் எவ்வளோ சொன்னேன்? 10 ரூபா சொன்னேன். இந்த 10 ரூபா இந்த டீ கப், இந்த 10 ரூபா உடச்சி பார்ப்போமா? அது 2 ரூபா மதிப்புள்ள பால் இருக்கும், 2 ரூபா மதிப்புள்ள டீ பவுடர் இருக்கும், 2 ரூபா மதிப்புள்ள சர்க்கரை இருக்கும், 6 ரூபா. இப்போ இதெல்லாம் தான் இன்புட்டு, இந்த 10 ரூபா தான் அவுட்புட்டு. வேல்யூ அடிஷனுங்கிறது இந்த அவுட்புட் மைனஸ் இன்புட். அவுட்புட் 10 ரூபா, இன்புட் 6 ரூபா, அப்போ 4 ரூபா தான் வேல்யூ அடிஷன். அப்போ இந்த டீ கடை நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணீங்க ஸ்பெசிஃபிக்காக? டீ ஃபேக்ட்ரி நீங்கள் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணீங்க ஸ்பெசிஃபிக்காக? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மதிப்பு கூட்டல் மட்டும், இங்கே வந்து 40 ரூபா, இங்கே வந்து 40 ரூபா, இங்கே வந்து 60 ரூபா, இங்கே வந்து 50 ரூபா, அதை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை யாருக்கும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்கிறதுனால உங்களுக்கு சேம் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் பெரிய எக்ஸாம்பிளில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது இந்த ஜிவிஏயில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிகர், தப்பு இல்லாமல் டபுள் கவுண்டிங் இல்லாத ஃபிகர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜிடிபி மெத்தடில் பாருங்களேன், இந்த ஜிடிபி அதிகமாகுது இல்லை கம்மியாகுது அப்படின்னா இந்த சாண்ட்விச் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது கம்மியாகுது அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஏன்னா சாண்ட்விச் 150 ரூபா, அது 300 ரூபாய் ஆச்சுன்னா ஜிடிபி ஒன்றும் அதிகமாக இருக்குது, இல்லை விலைவாசி அதிகமாக இருக்கலாம். நமக்கு வெறும் சாண்ட்விச் பற்றி அந்த அவுட்புட் பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஜிவிஏ அப்படி இல்லை. கோதுமையோடைய ஜிவிஏ என்ன, இந்த பிரெட்டோட ஜிவிஏ என்ன, ஐ மீன் வேல்யூ அடிஷன் என்ன, இந்த சாண்ட்விச்சுடைய வேல்யூ அடிஷன் என்ன, ஒரு செக்டார்லையுமே எவ்வளவு மதிப்பு கூட்டல் நடந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு செக்டார் வைஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஜிடிபி மாதிரி ஃபைனல் குடோடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு செக்டார்லேயுமே என்ன கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதனால தான் ஜிபிஏ வந்துட்டு ஒரு பெட்டர் மெஷராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இப்போது இந்த ஜிடிபிக்கும் ஜிபிஏக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம இந்த பேசிக் ப்ரைஸஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக் ப்ரைஸஸ் அப்படின்னா என்ன? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த வேல்யூ எடிஷன் 60 ரூபான்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இந்த பிரெட் தயாரிக்கிறதுக்கான வேல்யூ அடிஷன் 60 ரூபாய். இந்த 60 ரூபாங்கிறது என்னங்க? நான் கோதான பேக்கரி அந்த கோதுமையை வாங்கி நான் அதை பிரெட்டாக மாற்றுறதுக்கான காசு, அதுதான் வேல்யூ அடிஷன். அதில் நான் எப்படி 60 ரூபாய் நிறையவாக இருப்பேன்? இதில் தான் என்னுடைய ஓகே நான் இவ்வளோ ரெண்ட் கட்டுறேன் என் பேக்கரிக்கு, அந்த காசை கொஞ்சம் போடு, இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு போடு, இவ்வளோ கேபிட்டல் நான் மிஷின்லாம் வாங்கி போட்டிருக்கேன் அந்த காசு கொஞ்சம் போடுவோம், நான் பால் சக்கரெலாம் போட்டிருக்கேன் அந்த இன்புட் காசை போடுவோம், இதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் காசை போடுவோம். இதெல்லாம் சேர்த்து தானே 60 ரூபாய். இந்த லேண்ட் ஒரு 10 ரூபாய் வைங்க, லேபர் 10 ரூபாய் வைங்க, கேபிட்டல் 10 ரூபாய் வைங்க, எனக்கு ப்ராஃபிட் 30 ரூபா வைங்க. இப்படி தானே அந்த 60 ரூபாவை நம்ம வந்துட்டு ரீச் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அப்போது நமக்கு ஃபேக்ட் நம்ம இந்த வேல்யூ அடிஷன் இந்த வேல்யூ அடிஷனுங்கிறது இது இஸ் நத்திங் பட் ஃபேக்டர் காஸ்ட் தானே. திஸ் இஸ் நத்திங் பட் ஃபேக்டர் காஸ்ட் தானே. கரெக்டுங்களா? இது நத்திங் பட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ ஒரு ஃபேக்டர் காஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் லேண்ட், லேபர், கேபிட்டல், அப்புறம் அந்த என்டர்பிரைஸ்கோட காஸ்ட். ஸோ அந்த பொருள் அந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டோட வேல்யூ அடிஷனில் பார்த்திங்கன்னா வெறும் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர் காஸ்ட் மட்டும்தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த 4 ஐட்டமை தாண்டி அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் சில செலவுகள் இருக்குங்க. நான் தான் பேக்கரி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த லேண்டுக்கு கொடுக்குற ரெண்ட்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர்ஷிப் காஸ்ட்டு, இது மட்டும் இல்லாமல் வேறு சில செலவுகளும் இருக்குது. என்ன செலவு இருக்குது? இப்போ நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு வைங்களேன், நான் வந்துட்டு FSSAIலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு லைசன்ஸ் வாங்கணுங்க நான் ஆக்சுவலாக. அப்போ லைசன்ஸுக்கு நான் ஒரு ஃபீ தரணும்ல, நான் ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அந்த லைசன்ஸுக்கு நான் வந்து ஒரு ஃபீஸ் தரணும், என் பேக்கரிக்கு நான் வாட்டர் டேக்ஸ் பே பண்ணணும், என் பேக்கரிக்கு நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணணும், இப்படி நிறைய டேக்ஸஸ் இருக்குங்க. அப்போ இதெல்லாம் என்ன செலவு? இந்த செலவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும், இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக ரொம்ப சின்ன செலவாக இருந்தாலுமே இந்த செலவு பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிற லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர்ஷிப் காஸ்ட்டில் நம்ம தனியாக கொண்டு வந்து காட்டுறது இல்லை. ஸோ இந்த 4 செலவு இல்லாமல் இன்னொரு செலவு இருக்குங்கிறாங்க. அதுதான்
அதுக்கு ஒட்டு மொத்தமாக என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் டேக்ஸ்ன்னு வைக்கிறாங்க. அதுக்கு பேரை ப்ரொடக்ஷன் டேக்ஸ், உற்பத்தி வரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே அந்த பேக்கரி சைடில் நடக்குதுல்ல, இதெல்லாம் அந்த பேக்கரி சைடில் போடுற டேக்ஸ். பிரெட்டு மேலே டேக்ஸ் போட்டால் அது ப்ராடக்ட் டேக்ஸ். எப்படி பிரெட்டுக்கு மேலே டேக்ஸ் போட்டால் அது ப்ராடக்ட் டேக்ஸ். ஆனால் பேக்கரி மேலே டேக்ஸ் போடுறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டேக்ஸ் போடுறாங்க, அதுதான் ப்ரொடக்ஷன் டேக்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் சில நேரத்தில் சப்சிடி கொடுக்கலாம். அந்த பிரெட்டு மேலே சப்சிடி கொடுத்தா அது ப்ராடக்ட் சப்சிடி. சில சமயம் என்ன பண்ணலான்னா அந்த பேக்கரிக்கு சப்சிடி கொடுக்கலாம். பேக்கரி சின்ன பேக்கரியாக இருக்குது, நம்ம கரண்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை கரண்ட்டை கொஞ்சம் கம்மி விலை கொடுக்கலாம். இப்போ இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா பிரெட்டு மேலே இல்லை, அந்த கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரிக்கு தராங்க. பிரெட்டுக்கு மேலே கொடுத்தா ப்ராடக்ட் சப்சிடி, அந்த பேக்கரிக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன் சப்சிடி. ஸோ ஏதாவது இந்த டேக்ஸ் மாதிரி சில சமயம் ப்ரொடக்ஷன் சப்சிடி கூட கவர்மெண்ட் தரலாம். சில சமயம் ப்ரொடக்ஷன் சப்சிடி கூட கவர்மெண்ட் தரலாம். ஸோ பேசிக் ப்ரைஸுங்கிறது என்னங்க சார்? பேசிக் ப்ரைஸுங்கிறது இந்த ஃபேக்டர் காஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ப்ரொடக்ஷன் சப்சிடியுமே நம்ம எடுத்துக்கலாம். எப்போல்லாம் சப்சிடி வருதோ நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ பேசிக் ப்ரைஸுங்கிறது ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி. பேசிக் ப்ரைஸுங்கிறது ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி. அதாவது ஃபேக்டர் காஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு பேசிக் ப்ரைஸுங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு ஆகிற ஒட்டுமொத்த செலவு என்ன? ஃபேக்டர் காஸ்ட் மட்டும் செலவு இல்லைங்க, ப்ரொடக்ஷன் டேக்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் சப்சிடியும் இருக்குது. ப்ரொடக்ஷன் டேக்ஸுங்கிறது செலவு, சப்சிடிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த செலவுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் ஒட்டுமொத்தமாக ஆகுறது தான் அந்த பேசிக் ப்ரைஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம ஃபேக்டர் காஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணாமல் கோதுமையில் எவ்வளோ பேசிக் ப்ரைஸ், பிரெட்டில் எவ்வளோ பேசிக் ப்ரைஸ், சாண்ட்விச்சில் எவ்வளோ பேசிக் ப்ரைஸ், அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அதை நம்ம ஆட் பண்ணி ஜிபிஏ கொண்டு வரலாங்கிறது தான் கான்செப்ட். உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிராஸ் வேல்யூ அடிஷன் அட் பேசிக் ப்ரைஸுங்கிறது gross value addition at factor cost plus production tax minus production subsidy. இதாங்க GVA at basic price formula. basic priceங்கிறது என்ன? factor cost plus production tax minus production subsidy. அப்போ GVA at basic priceங்கிறது GVA at factor cost plus production tax minus production subsidy. இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். ஓல்டு மெத்தட் ஜிடிபி என்னங்க ஃபார்முலா? ஓல்டு மெத்தட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. இதுதான் ஓல்டு மெத்தட். நியூ மெத்தட் சார், நியூ மெத்தட் ஃபார்முலா என்ன? நான் இங்கே எழுதியிருந்தேனே, ஜிவி அட் பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடி. அதை இங்கே கொண்டு வந்துக்கலாம், அதை நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடி. இந்த ப்ராடக்ட் டேக்ஸுங்கிறது என்னங்க? பொருள் மேலே போட்டால் ப்ராடக்ட் டேக்ஸ், அதாவது பிரெட்டு மேலே போட்டால் ப்ராடக்ட் டேக்ஸ், அந்த பேக்கரி மேலே போட்டால் ப்ரொடக்ஷன் டேக்ஸ். பிரெட்டுக்கு கொடுத்தா ப்ராடக்ட் சப்சிடி, அந்த பேக்கரிக்கு சப்சிடி கொடுத்தாங்கன்னா அது ப்ரொடக்ஷன் சப்சிடி. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஜிவிஏ பேசிக் ப்ரைஸஸ்னால் என்னன்னு தெரியும், இங்கே ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ளே போடலாமா? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ளே போடலாம்.
ரைட். இது ஒன்றும் இல்லைங்க. நான் இங்கே GVA அட் பேசிக் ப்ரைஸஸுக்கு பதிலாக நமக்கு தான் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை நான் போட்டுட்டேன். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எல்லா டேக்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துடலாம். நம்ம ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ் ரைட். ஸோ இதுதான் நியூ மெத்தட்கான ஒரு ஹோலிஸ்டிக் ஃபார்முலா. இது அப்படியே ஓல்டு மெத்தடை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஓல்டு மெத்தட் ஃபார்முலா என்னங்க? GDP at market price is equal to GDP at factor cost plus indirect taxes minus subsidies. இது நியூ மெத்தட், இது ஓல்டு மெத்தட். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கேயும் சப்சிடி இருக்குது, இங்கே ரொம்ப ஹோலிஸ்டிக்காக ப்ரொடக்ஷன் சைட் சப்சிடியும் எடுத்துக்கிட்டோம், ப்ராடக்ட் சைடும் எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் இன்டெரக்ட் டேக்ஸஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? அதே தான், ப்ரொடக்ஷன் டேக்ஸையும் எடுத்துருக்கோம், ப்ராடக்ட் டேக்ஸ் இன்னும் ஹோலிஸ்டிக்காக எடுத்திருக்கோம். இங்கேயும் ஃபேக்டர் காஸ்ட், இங்கேயும் ஃபேக்டர் காஸ்ட் தான். இங்கே வேல்யூ அடிஷன் மெத்தடு, இங்கே ப்ராடக்ட் மெத்தட். ஓல்டு மெத்தடில் GDP ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணினோம், இங்கே நம்ம ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணினோம். இங்கே நம்ம வேல்யூ ஆடட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோதாங்க வித்தியாசம், இவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு புரியுது. நிறைய நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா அது இவ்வளோ ஈக்குவேஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்லாம் தோணும். நீங்கள் 2021 GS3 பேப்பர் இப்போ போய் பாருங்கள், வீடியோ பார்த்து போய் பாருங்கள். அதோடைய மொதல் கொஷினை பாருங்கள். இதுதான் மொதல் கொஷினே. இந்த ஓல்டு மெத்தடுக்கும் நியூ மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்? டேப்லர் காலம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரைட், ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இந்த டெரிவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன புலப்படும் அப்படின்னா, இந்த நியூ மெத்தடுக்கும் ஓல்டு மெத்தடுக்கும் ஒரே வித்தியாசம்தான். முன்னாடி ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம வேல்யூ ஆடட் மெத்தடுக்கு நம்ம மாறி இருக்கோம். இந்த வேல்யூ ஆடட் மெத்தடுங்கிறது இன்னும் நம்மளுக்கு ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு எரர் ஃப்ரீயான ஒரு மெத்தடாக இருக்குது. ரைட், 2015க்கு அப்புறமா மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அடாப்ட் பண்ணப்பட்ட மெத்தடாலஜி தான் இந்த GVA மெத்தடாலஜி. இப்போ நான் சர்வே நடத்தும்போது பார்த்திங்கன்னா GVA இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த செக்டாரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு GVAனா என்னன்னு புரியலன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை இங்கே நடத்தினது. ஸோ உங்களுக்கு GVAனா என்னென்னு புரிஞ்சிருக்கும், GVA பேசிக் ப்ரைஸ் தான் என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஓல்டு மெத்தடுக்கும் நியூ மெத்தடுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த 3 ஏரியாவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேசிக்ஸ், இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ். ஒன்ஸ் இந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டா எனக்கு நடத்துறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம சர்வே பார்க்கலாம். சர்வேவை சும்மா படிக்கணுங்கிறதுக்காகலாம் நம்ம படிக்கக்கூடாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, அந்த முழுக்க நம்ம என்ன படித்தாலுமே எக்ஸாமை மட்டுமே மைண்டில் வச்சு தான் நம்ம படிக்கணுமே தவிர்த்து, ஆஹா நான் நிறைய புக்கு படிச்சுட்டேன், அடடா நான் நிறைய டீட்டெயில் டெக்னிக்காலிட்டிலாம் எனக்கு பயங்கரமாக எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அதனால் ஒரு யூஸும் இல்லை, எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் யூஸே. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம நடத்த போகிறோம். இங்கே நோட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த என்னென்ன டிரைவ் பண்ணணும் இந்த ஸ்லைட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன பழைய மெத்தடுக்கும் புது மெத்தடுக்கும் என்ன சேஞ்சு, என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, அதே மாதிரி இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணாமதிவானன்.